ஹைசனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த IPL 2025க்காக நம்ம சிஎஸ்கேட ப்ராபபிள் பிளேயிங்லாம் என்னவா இருக்க போகிறது அப்படின்னு இந்த வெளியே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங்கில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ருத்ராஜ் அண்ட் கான்வே தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நோ டவுட்ஸ் ரெண்டு பேருமே கிளாஸியான ஓப்பனர்ஸ். நம்ம முந்தைய சீசன்ஸ்லேயே பார்த்துருக்கோம் அவங்க எப்படிப்பட்ட டூவோன்னு. டிஸ்ட்ரக்டிவாக இருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு 6 ஓவரில் 45 ரன் மேலே இருக்கும்பா கேரண்டி. ஓப்பனிங் லுக் சார்ட்டட். இப்போ ஒன் டவுனுக்கு வந்து ட்ரிபாத்தி வில் பி த பெஸ்ட் சாய்ஸ். நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ரச்சன் ரவீந்திரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரச்சன் ரவீந்திராக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து இந்த 11 முடிக்கிறப்போ உங்களுக்கே புரியும் ஏன் ரச்சன் ரவீந்திரா இந்த 11ல் செலக்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ பார்ப்போம், ரச்சன் ரவீந்திராக்கு வாய்ப்பு கிடைக்கும் தான் இந்த சீசனில். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குமா அது வந்து கேள்விக்குறி தான். ஸோ ட்ரிபாத்தி ஒன் டவுனில் பெஸ்ட் சாய்ஸாக இருப்பார். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷீட் ஆங்கர் ரோலை ப்ளே பண்ணுவார். மேபி கம்பெனி வித் டூபே உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ரைட்டு காம்போவுமே சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட நம்பர் 4 வந்து டூபேவாக தான் இருப்பார். அண்ட் டூபே எஸ் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஆறுச்சாமி என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். மனுஷன் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து ஆடுற விதமே வந்து ஒரு தண்ணீர் ரகமாக இருக்கும். ஸோ ட்ரிபாத்தி அண்ட் டூபே அந்த காம்பினேஷன் வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 3 and 4 ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த நம்பர் 5க்கு வந்தோன்னா அங்கேயுமே ஒரு மாதிரி ஒரு போட்டி இருக்குங்க. தீபக் ஹுட்டாவா இல்லை விஜய் சங்கரா அப்படிங்கிற அந்த போட்டி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர் தான் பெஸ்ட் சாய்ஸாக இருப்பார். உங்களுக்கு வந்து ஹோம் கண்டிஷன்ஸில் லோக்கல் கண்டிஷன்ஸில் வந்து விஜய் சங்கர் செம்மையாக இருக்கும்னு தோணுது. சேப்பாக்கில் கண்டிப்பாக விஜய் சங்கர் பட்டையை கலப்புவார். மேபி தீபக் ஹுட்டாவுமே சலைச்சவர் இல்லை, அவருமே வந்து இங்கே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் லாஸ்ட் சீசன். ஐ திங்க் ஒரு மேட்ச் நம்ம சென்னைக்கு எதிராகவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. அதனால தீபக் ஹுட்டா ஆல்சோ குட் தான். ஆனால் நமக்கு வந்து இந்த லோக்கல் பாய் ஃப்ளேவர் வேணும் இல்லையா, அதனால எனக்கு வந்து விஜய் சங்கர் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் வந்து விஜய் சங்கரை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் 6 வந்து நம்மளோட சார் ரவீந்திர ஜடேஜா தான். அதுக்கப்புறம் நம்பர் 7ல் பார்த்தோன்னா இந்த இடத்துல தலை தோனி அப்படி ஆர்டர் வரணும்னா வருவார். ஆனால் அவர் ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்ப அப்பில் வரமாட்டார். அதனால வந்து அவர் நம்பர் 8ல் போட்டு நம்பர் 7ல் வந்து நம்ம சுட்டி குழந்தை சாம் கரனை வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஜேமி ஓவர்டனை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசினேனே, அவரை ஏன்டா செலக்ட் பண்ண மாட்டியாடான்னு கேட்டிங்கன்னா எஸ் அது வந்து நான் லேட்டர் ஆன் நான் வந்து ஜேமி ஓவர்டனா சாம் கரனா அப்படிங்கிற வீடியோவில் வந்து அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் இஸ் அ ப்ரூவன் டேலண்ட். அதனால தான் நான் சாம் கரன் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஜேமி ஓவர்டன் லேட்டர் ஆன் சீசன் போக போக அப்போ வந்து செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்சே கொடுப்பாங்களா அது வந்து டவுட் தான். நம்பர் 8ல் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கேவோட அன்கேப்ட் பிளேயரான தலை தோனி தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்பர் 9ல் ஆஷ் அண்ணா இருக்காரு. ஆஷ் அண்ணா அஃப்கோர்ஸ் சிஎஸ்கேக்கு ஹோம் கமிங் 9.75 crores கொடுத்து எடுத்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட் இந்த ஆப்ஷன்லேயே வந்து ஆஷ் அண்ணா சிஎஸ்கேக்கு வந்தது தானே நிறைய சிஎஸ்கேவோட அந்த ஓஜி ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஆஷ் அண்ணா ரிட்டர்னிங் டு சேப்பாக் வில் பி a treat to watch. சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா. இப்போ அவே கண்டிஷன்ஸ்க்கு போகிறப்போ ஆஷ் அண்ணாவோட ஸ்பாட்ல வந்து ஒரு இந்தியன் பேசரை எதிர்பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து குர்ஜப்ரீத் சிங் இருக்காரு, அன்ஷுல் கம்போஜ் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளோட ராமகிருஷ்ணா கோஷ் இருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆஷ் அண்ணாவோட ஸ்பாட் வந்து இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான். அது மாறிட்டே இருக்கலாம். ஆனால் ஆஷ் அண்ணா பர்மனெண்டாக தான் இருப்பார். அவர் பர்ஃபார்மன்ஸ் இன்கேஸ் நம்ம சேப்பாக்கில் நல்லா இருந்ததுன்னா அவரை மாற்ற தோணாது. ஸோ அதனால் அவர் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருப்பார். மற்றபடி உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பின்னர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்பின்னர்ஸ் டாமினண்ட்டாக இருக்குது. அதனால தான் வந்து நான் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து அந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிண்ட் இப்போ நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்பர் 10ல் நூர் அகமது. ஸோ இவர் வந்து சிஎஸ்கே 10 crores கொடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக எடுத்திருந்தாங்க. ஆனால் இவர் டிஎஸ்கே அதுக்கப்புறம் குளோபல் லீக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எஸ் இது வந்து ஒரு குட் பிக்னு தோணுச்சு. எஸ் நானுமே அவரை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் அவ்வளோ பிக்காக போவாருன்னு தோணல. 5 crores பிக் பண்ணியிருக்க வேண்டிய பிளேயர் தான். ஜிடி வந்து ஆர்டிஎம் பண்ணுறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் சிஎஸ்கே வந்து பிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க 10 crores. ஆர்எல்ஸ் நம்ம 5 crores பிக் பண்ணியிருக்கலாம். எஸ் நம்பர் 10 ஸ்பாட்டில் நூர் அகமது இஸ் அ சர்டனிட்டி. அதுக்கப்புறம் நம்பர் 11ல் அஃப்கோர்ஸ் நம்மளோட மதிஷா பத்திரனா தான் இருக்க போறாரு. ஸோ மதிஷா பத்திரனா நான் வந்து பேசணுன்னே அவசியம் இல்லை. அவர் வந்து சிஎஸ்கேட டெத் போலிங்கை வந்து தனியாக தாங்கிட்டு இருக்காரு. அண்ட் கண்டிப்பாக இந்த வருஷமே வந்து சிஎஸ்கேக்காக நல்லா பண்ணுவார். செம ஃபேன் ஃபாலோயிங் செம கிரேஸ் இருக்கு அவருக்கு. ஸோ கண்டிப்பாக மதிஷா பத்திரனா இந்த வருஷமே சிஎஸ்கே ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போறாரு. இப்போ வந்து 11 வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துலாம். ருத்ராஜ் கான்வே வந்து ஓப்பனிங், ஒன் டவுனில் ட்ரிபாத்தி, நம்பர் 4ல் டூபே, நம்பர் 5ல் சங்கர், நம்பர் 6ல் வந்து ஜடேஜா, நம்பர் 7ல் சாம் கரன், நம்பர் 8ல் தலை தோனி, நம்பர் 9ல் அஸ்வின், நம்பர் 10ல் நூர் அகமது, நம்பர் 11ல் வந்து பத்திரனா. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்டார்டிங் 11 இருக்கும். இப்போ இம்பாக்ட் பிளேயருக்கு வந்தோன்னா அது வந்து நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். பட் இதில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அன்ஷுல் கம்போஜை வச்சுப்போமே. அன்ஷுல் கம்போஜ் எந்த இந்தியன் பேசராக இருக்கட்டும், இப்போ குர்ஜப்ரீத்தாக இருக்கட்டும்,
இல்லை ராமகிருஷ்ணா கோஷா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இந்தியன் பேசராக இருக்கட்டும், யாரை வேணால் எடுத்துக்கோங்க. இப்போது நான் என்னை பொறுத்த வரைக்கும் அன்சுல் கம்போஜ் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்னு தோணுச்சு. இப்போ அன்சுல் கம்போஜ் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரீங்கன்னா டூபேவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிஎஸ்கே வந்து இன்கேஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் பேட்டிங்கில் வந்து டூபேவை வந்து நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு இருக்கும். இன்னும் கூட நிறையா இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அன்சுல் கம்போஜ் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டாக இருப்பார். அண்ட் இதுதான் என்னோட ப்ராபபிள் பிளேயிங் 12 இருக்க போகிறது இந்த IPL 2025க்கு. நீங்கள் நினைக்கிறீங்க சிஎஸ்கேயோட 11 என்னவா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.